ஐயா வணக்கங்கய்யா. உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கய்யா. மனோகரன், வேம்பேடு கிராமம். ஐயா உங்களோட 7 ஏக்கர் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் கொய்யா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னீங்க. கொய்யா எத்தனை வருஷம் பண்ணுறீங்க இதில்? கொய்யா ஏற்கனவே இது வந்து இப்போ தான் வச்சுருக்கோம் இந்த இடத்துல. ஈசாலத்துலேருந்து வாங்கணும். அப்படிங்களா? ஈசாலம் நாட்டு செடி இது. 100 செடி வச்சுருக்கோம். ஏற்கனவே வச்சது அங்கே வச்சுருக்கோம். அது வந்து எல்லாம் கிராஸ் செடிங்க. தாய்லாந்து பிரீட் எல்லாமே. அது வச்சு அது மாதிரி தாக்கு பிடிக்கல அது பூச்சிக்கு. அப்படிங்களா? பூச்சி வச்சு செடி எல்லாம் செத்து போகுது நிறையா. இது எப்படி வளர்ச்சி? இதில் பூச்சி அடிச்சுது ஃபுல்லாக எல்லாத்தையும் கவாத் பண்ணிவிட்டு 2வது இடம் வந்தது எல்லாமே. எத்தனை களை வந்தது பாருங்க. நல்லா வந்துருக்கு. ஒரு களை வந்தது எல்லாத்தையும் வெட்டிது. இப்போ ஃபுல்லாக கலைங்க வந்துச்சு. கவாத் பண்ணி மறுபடியும் ஒரு கவாத் பண்ணுங்க. கவாத் பண்ணுங்க. அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா அந்த ஹைப்ரிட் நாட்டு செடி தான் இதுக்கு செடி தாங்கி வளரும். வெயிலுக்கும் சரி பூச்சிக்கும் சரி. அது வச்சு 2 வருஷத்துல காய்ச்சது இன்னும் நல்லா காய்ச்சி. குரங்கு வந்து காலி பண்ணிச்சு. செடியும் பூச்சியை வச்சு காலி பண்ணிது. தாங்கல. நான் மருந்து அடிச்சு பார்த்தோம், கேட்கல. அது ஒரு துண்டில் எடுத்துட்டோம் ஃபுல்லாக இருக்கு. அது எத்தனை ஏக்கரில் பண்ணியிருந்தீங்க? அது 1 ஏக்கரா பண்ணோம். 1 ஏக்கரா அப்போ காலி தான் அது. ஒரு அதான் இது 2 இடத்துல மட்டும் இருக்குது கொஞ்சம் செடி. ஃபஸ்ட்டு துண்டு எடுத்துட்டோம் ஒரு 40 சென்ட்டுக்கு எல்லாம் காலி பண்ணி வச்சுட்டோம். அது வந்து வேறு செடி வைக்க போகிறோம், முகம் கனி வைக்கலான்ட்டு. இது இது எத்தனை சென்ட்டில் வச்சுருக்கீங்க? இது வந்து ஒரு 20 சென்ட் இருக்கும். 20 சென்ட்டில் எத்தனை செடி வச்சுருக்கீங்க? செடி வச்சுருக்கோம். 20 சென்ட்டில் 100 செடி வச்சிங்களா? அது 1 ஏக்கரில் அது அது வந்து ஒரு 800 செடி கிட்ட வச்சுருக்கோம். அப்படிங்களா? அடர் நடுமுறை எதனா பண்ணியிருக்கீங்களோ? இல்லை அதில் அடர் நடுமுறையா? அதுதான் கேட்குறேன். ஏன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கு, அதனால பக்கத்தில் ஏன் அடர் நடுமுறை ஏன் இப்போ அகலமாக வைக்கலையா நீங்கள்? அகலம் இது கொஞ்சம் அகலம் பரவாயில்ல. அது 6 அடி கொண்டு வச்சோம். அது அப்படிங்களா? இது 8 அடி இருக்கும். 10 அடி கொண்டு. 10 அடி இதுக்கு 10 அடி இருக்கோ? அது 6 அடி கேப் தான் வச்சோம். அதில் வண்டி போய் திருப்பத்துக்கிட்ட எங்களுக்கு விஷயம் அனுபவம் இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டுறதே கஷ்டம். இல்லை பெரிய வண்டிக்கு அது நான் தான் ஓட்டுவோம். அதை சின்னது வந்து அவர் ஓட்டுவார். அது புல்லுங்க நிறைய வந்துச்சுன்னா அவரால் அது ஓட்ட முடியாது, சிக்கிக்கும் எல்லாமே. நம்ம வண்டியில் ஓட்டி அதுக்கப்புறமா 2வது சார் அது அவர் ஓட்ட விடுவோம். அது ரொம்ப நெருக்கடி. திருப்பதி முள்ள செடி மேலே ஏற்றிடுவேன். இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இதுவே வளர்ந்துட்டு பிறகு கொஞ்சம் உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது நடுவில் பார்க்க வச்சுருக்கீங்களோ? அங்கே உள்ள இந்த ஒயருக்கு மேலே வந்தது. ஒயருக்கு இடங்கல 30 செடி கிட்ட ஒயர் கிழக்கத்தெல்லாம் பேர்த்து எடுத்து வந்து நட்டான். இது ஓப்பன் வெயில் எப்படி இருக்குது பாருங்க. கொய்யா செடி இப்போ தான் வச்சோம். அது ஏற்கனவே வச்சோம். வெயில் தாங்கல தெரியுது. அது செத்துருக்கா? அதில் வாடி இருக்குங்களா? வாடி இருக்கா செத்துருக்குங்க? வாடி இருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் பசங்க இருக்குங்க. இனிமேட்டு வரப்போது மழை காலம் கொஞ்சம் பிடிச்சிடும். வேறு பிடிச்சிச்சுன்னா சரிங்க. இப்போ இதில் இந்த ஈஷாலேருந்து கொடுத்தாங்க. இதுன்னு இலவசமா இல்லை? இல்லை பைசா தான் இல்லாமல் இலவசமெல்லாம் இருந்தால் மாட்டாங்க. இது எவ்வளோ ரேட்டு கம்மியாக வரும். 7 ரூபா 10 ரூபா. கொய்யா அங்கேயே ஈஷாவில் கொய்யாவும் கொடுக்குறாங்களோ? நம்ம நீங்கள் எத்தனை 100 கன்று வாங்கினீங்க? 200 கன்று கேட்டால் கொடுத்துருப்பாங்களோ? எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இடம் பார்ப்பாங்க, சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அப்படிங்களா? அவங்க வந்து இடத்த பார்த்துட்டு எவ்வளோ இடம் வைக்க போகிற, எந்த இடத்துல வைக்கிற, உண்மையாக போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வச்சதுக்கப்புறம் இது வரையும் 6-7 இடம் வந்துட்டாங்கலாம் பார்க்கறதுக்கு. அவங்க கிட்ட வாங்கின செடியெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு தான் போனாங்க. ஏன்னா நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்களா, வாங்கி விற்றுறாங்களா. நர்சரிங்களுக்காரங்க வாங்கிடுவாங்க. 7 ரூபாய்க்கு அவங்க 30 ரூபா 40 ரூபா லாபம். கண்டிப்பா. வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வாங்கிப்பாங்க, ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே சைட்டை வந்து பார்த்துட்டு எங்கே வைக்க போகிறோம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போக செய்கிறாங்க. சரிங்க. நீங்கள் வந்து ஹைபிரிட் தான் பண்ணியிருந்தீங்க. அது குயிக்காக வந்து மகசூல் கிடச்சிரும். எதுக்காக நாட்டு ரகம் வரதுக்கு மகசூல் ஜாஸ்தி ஆகும்ல? இப்போ பூச்சி நோய் தாக்கத்தில் வருது அப்படின்னீங்களா? பழத்துலேயே பூச்சி வருது, செடி போயிடுது. வெயில் தாங்கல காரணம்னு தெரியல. அது மஞ்சள் ஆகி போயிடுது. அது காரணம் கண்டுபிடிக்கும். அதனால தான் நாட்டு ரகத்துக்கு வந்தீங்க. சரிங்க. இப்போ குழி நடக்கிறதா இதே மாதிரி தான் 2 அடி தான் நோண்டிங்களா? 2 அடி. இது 1 அடி தான் வச்சோம். 1 அடி 1.5 அடி தான். சூடமோனஸ் அதுதான் போட்டு வைக்க சொன்னீங்க. அவங்க எதனா சொன்னாங்களா செடி நக்கும்போது இந்த மாதிரி உரங்கள் வைங்க? அவங்க சைடில் எதனா சொன்னாங்களா? எல்லா செடியும் காமனாக சொல்கிறது தான். இதுதான் ஒன்றுங்கலாம் கிடையாது. எரு வைக்கணும்னு எரு வச்சு தான் வைக்கணும்ட்டாங்க. இது எத்தனை வருஷம் ஆகுதுங்க வச்சுது? இது வச்சுன்னா ஒரு 7 மாதம் இருக்கும். 7 மாதத்துக்கு நல்ல வளர்ச்சி ஆச்சுங்க. கவாத்தர் பண்ணியிருக்கேன் இதில். அப்படிங்களா? அவங்க கொடுக்கும்போது எவ்வளோ எடுத்தது செடி? அது சின்னதாக தான். அவங்க ரொம்ப பெருசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சின்ன செடி தான். சார் 7 மாதத்துக்கு நல்ல வளர்ச்சி ஆச்சுங்க சார். சார் இப்போ நாட்டு கொய்யா அப்படின்றீங்க, அதுக்குள்ளே காய் வந்திருக்கு. 7 மாதம் தான் வந்துச்சு காய். அதுதான் கேட்குறேன். எத்தனை வருஷத்துக்கு காலம் வரும்? கவாத் பண்ணி விட்டோம். வந்து இப்போ தான் இந்த செடி தான் காய் எடுத்துது. அப்படிங்களா? எதுவும் வரல ஆரம்பிக்கலாங்க. கவாத்து நீங்களா பண்ணதா இல்லை அவங்களா சொன்னாங்களே? பண்ணிவிட்டோம் சொன்னாங்க. அவங்களாம் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்லிவிடுவாங்க. கவாத் பண்ணால் கிளைகள் நிறைய வரும். சரி, கவாத்து எப்போ பண்ணணும் அதனால சொன்னாங்களா? கவாத்து காய் இப்படி டைமில் பண்ணணும்.
இது கட் பண்ணிட்டோம்னா பூ எடுக்கும் நிறையா, பிரான்ச்சஸ் நிறைய உருவாகும். இது இந்த கலரில் இருக்கு இல்லைங்களா, கலரில் இது விட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கு, இதை கட் பண்ணிடுவோம். அவ்வளோதானே, வேற ஒன்றும் கிடையாது. கவாத்துன்றது அதுதானே. ஆமாம், இங்கே கட் பண்ணணும், இங்கே கட் பண்ணக்கூடாது. இங்கே கட் பண்ணோம்னாக்கா இதுலேருந்து பிரான்ச்சுங்க உருவாகும். ஓகே. இந்த மொனையில் தான் உங்களுக்கு அந்த வெள்ளை பூச்சிங்கெல்லாம் பிடிக்குது. பூச்சி அடிச்சிச்சு இதை அடிச்சுட்டு கட் பண்ணி விட்டு ரெண்டாவது வந்தது. என்ன மாதிரி பூச்சி அடிச்சிங்க? அதில் வெள்ளைப்பூ தான் வருது நிறைய. மாவு பூச்சிங்களா? அதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியலையா? சின்ன இருந்தோம்னா கண்ட்ரோலாக இருக்கும், நம்ம விட்டுறோம், அதை இதை பார்த்து கட்டி விட்டுருவோம். போன ஆகுது 2 வாரம் ஆகுது அடிச்சு. அடிக்கலாம்னு முயற்சி பண்ணுறதுக்கு மழை வந்துடும், சரி கம்மி விட்டுருவோம். கவாத்து வருஷத்துக்கு எத்தனை தடவை கவாத்து பண்ணுறீங்க? 2 தடவை பண்ணலாம். எப்போ பண்ண சொல்ல முடியுமா உங்களால் கவாத்து எப்போ பண்ணணும் அப்படின்ட்டு? இடம் செடி அடர்த்தி ஆகிப்போச்சுன்னா கட் பண்ணுறோம், இதுதான் காயெல்லாம் காய்ச்சி முடிச்சுன்னா கட் பண்ணுறோம். இல்லை சீசன் எதனா இருக்கா இதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சீசன்லாம் இது எப்போ காய்ச்சி நிற்கிறது தானே, அதெல்லாம் இதுவும் வருஷங்களா காட்டுமாமா? காய்ச்சின்னு தான் இருக்கும். எத்தனை வருஷம் இது காய்க்கும் அப்படின்னாங்களா உங்ககிட்ட? இதெல்லாம் வரும் 30 வருஷத்துக்கு மேலே காய்க்கணும். இது கவாத்து பண்ணி விட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணால் எவ்வளோ நாளாலும் வலிச்சு போகலாம். அதெல்லாம் இது பலா செடிங்க, கவாத்து பண்ணால் நல்லா வந்துனே இருக்கும். இதுக்கு என்ன மாதிரி இயற்கை உரங்கள் கொடுக்குறீங்க? அதே தான் ஜீவாமிரம் தான், நமக்கு எருக்கு தான் ஜீவாமிரம் தான், பஞ்சகாவியம், மீன் அமிலம் இதெல்லாம் விடுவோம். இப்போ லேட்டஸ்ட் வந்து குரு பஞ்சகாவியம் சொன்னாங்க. அது இப்போ ஃபஸ்ட்டு தடவை தரையில் விட்டுருக்கேன், ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். எப்படி தெரியுதுங்க அது? இப்போ ஒன்று நமக்கு நல்லா இருக்கிற போல தான் தெரியுது, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தெரியும் எப்படின்னாட்டு. அந்த காய்கள்லாம் பார்த்தோம்னா தெரியும். சரி, இப்போ கொய்யா முன்னாடி பண்ணீங்க, அதில் மகசூல்லாம் எடுத்தீங்களா முன்னாடி? எவ்வளோ எடுத்தீங்க? எடுத்தோம் ஒரு 30,000 ரூபாய் கிட்ட. சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொய்யா வந்து கவாத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம், இது ஹைப்ரிடோட நாட்டு ரகம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து அதில் தான் நீங்கள் சாக்கு பிடிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். எதுங்க சார்? ஹைப்ரிட்ல நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குன்றீங்களா? ஹைப்ரிட் நாட்டு ரகம் சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருக்கும், விதைங்கெல்லாம் இருக்கும். அதில் வந்து விதை இருந்தால் கூட சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கு அர்த்தம் தரும் அப்படிங்களா? இது இந்த ரகங்க நாட்டு ரகம்? நாட்டு ரகம் நம்ம வீட்டில் இருக்கிற போல தான் அது. அது விரும்புகிற போல இது விரும்ப மாட்டேன்றாங்க. ஆனால் விவசாயிகள் பண்ணும்போது இது கொஞ்சம் சேஃப்டின்றீங்க, செடி போக்கு போகாமல் இருக்கும், நஷ்டம் ஆகாமல் இருப்பாங்க. சரிங்க, கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை கொய்யா பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஈஷாங்க என்ன உதவி செய்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நல்லா காய் கொடுக்குறோம், எல்லாருமே உதவி பண்ணுறாங்க. இது வந்து ஹைப்ரிட்ஸ் காய், இது பளிச்சுன்னு இருக்கு சார், பளிச்சுன்னு இருக்கும், கண்ணை கவரும், அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் பிரச்சனைங்க புழு வர பிரச்சனை. இதில் புழு வராது, இது ஆட்டு எருவு போட்டால் தான் புழு வரும்ட்டாங்க. ஆட்டு எருவு போகிறதுக்கிட்ட செடிக்கு, செடிக்கு ஆட்டு எருவு போட்டால் புழு வருது, கொய்யா செடிக்கு மட்டும். அப்படிங்களா? இது யார் சொன்னது உங்களுக்கு? செடி கொடுத்தவங்க சொன்னாங்க சேலத்தில். ஆட்டு எரு மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னா? ஆட்டு எரு மட்டும் போடுறாங்க, புழுவெல்லாம் இருக்காது நம்மளுக்கு. கொய்யா எதுவும் ரொம்ப பழுத்து போச்சுன்னா புழு வரும். நிறைய கொய்யாக்களை பார்த்தா ஏகப்பட்ட புழு. ஆமாம், அதுதான் கேட்குறேன் சார், கொஞ்சம் பழுத்தாலே புழு வரும். ஆட்டு வர மட்டும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது நீங்கள் ஆனால் நாட்டு செடிக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லா செடியுமே ஆட்டு வர மட்டும், கொய்யாக்கு மட்டும் ஆட்டு வர போட்டுறக்கூடாதோ? சரி, சொன்ன மாதிரி அது பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கே பளிச்சு சாப்பிடணும், ஹார்ட்னஸ் இருக்காது, கடிக்கிற போல அதெல்லாம் ரொம்ப கடிக்கணும் அந்த காய் வாட்டத்தெல்லாம். இது வந்து சாப்பிட்டா போகும், பார்க்கும்போதே சாப்பிடணுன்றது. நல்லது நிறைய இருக்குது, இதில் கொஞ்சம் நல்லது கம்மியாக இருக்கும். நல்லது கம்மியாக, நாட்டுக்காய் தானே. கண்டிப்பாக சார், சொன்ன மாதிரி நல்லா வரவேற்கிற ஒரு விஷயந்தான் அது. நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பங்குத்துறீங்க, இயற்கை விவசாயத்தில் எப்படி கொய்யா சாகுபடி பண்ணலாம் அப்படின்ட்டு, ஹைப்ரிடுக்கும் வந்து நாட்டு ரகத்துக்கும் இது என்ன வித்தியாசம் அப்படின்ற விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கீங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகம்னு நினைக்கிறேன். நன்றிங்க. சரி.